அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இப்போ வந்து திருக்குர்ஆனில் வந்து தாவரவியலும் திருக்குர்ஆனுங்கிற பற்றி நம்ம பார்ப்போம். அல்லாஹ் தஆலா வந்து தாவர இனத்தில் வந்து ஆண் பெண் என இரண்டு அந்த இது இப்போ தான் அண்மையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் வந்து 1400 வருஷங்களுக்கு முன்னாடி தாவரங்கள்லேயும் ஆண் பெண் என இரு வகை ஜதையாக தான் நம்ம படைச்சிருக்கோம் அப்படின்னு அல்லாஹ் திருக்குர்ஆனில் தெக்க தெளிவாக சொல்லிட்டு மேலும் வானத்திலிருந்து மழையை பொழிய செய்து பல்வேறு வகையான தாவரங்களை நாம் வந்து ஜோடியாக நம்ம வெளிப்படுத்துகிறோம்னு அல்லாஹ் குர்ஆனில் 20வது அத்தியாயத்தில் 53வது வசனத்தில் சொல்கிறோம். இன்னும் இன்னொரு வசனத்துலையும் மேலும் நம்ம வானத்திலிருந்து மழையை பொழிய வைத்து பூமியில் விதவிதமான பயன்மிகு தாவரங்களை ஜதையாக முளைப்பித்திருக்கோம். இந்த ஜதையாங்கிறது ஜோடியாக அப்படிங்கிறது ஆண் பெண் அப்படின்னு 2 வகை தாவர இனத்துலேயும் இருக்குது. இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க வந்து ஒரு எழுத படிக்க தெரியாதவங்களாக தான் அல்லாஹ் அவங்கக்கிட்ட தான் இந்த திருக்குர்ஆனை இறக்கியிருக்காங்க. அவங்கள தான் ரசூலாக ஏற்றுக்கு. ஆனால் அவங்களுக்கு வந்து இதை வந்து தன்னால் கற்பனையாகவோ இதை வந்து அவங்க எழுதி சொல்லியிருப்பாங்கன்னு நமக்கு ஒரு நாளும் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. இதை ஜோடியாக படைச்சிருக்கோம். இதை வந்து வானத்திலேருந்து மழையை நம்ம பொழிய வைக்கிறோம். அது மூலியமாக அப்படி நம்ம வந்து இந்த பூமியை வந்து அல்லாஹ் தஆலா வந்து மிக கடினமாகவும் மிக இலகுவாகவும் நம்ம படைத்துள்ளோம்னு சொல்கிறோம். கடினமாகும்னா நம்ம எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான பில்டிங்குகளையும் ஸ்ட்ராங்கான எந்த ஒரு பொருளை வச்சாலும் அதை தாங்கக்கூடியதாகவும் இருக்குது. அதில் ஆனால் சின்ன விரலை விட்டு கூட அதை அப்படி நோண்டிடலாம். ஒரு சின்ன குச்சியில் கூட அதை இது பண்ணி அதிலேருந்து ஒரு விதையவே அது வெடித்து அது வழி விடுது வெளியில் முளைச்சி வர்றதுக்கு. ஒரு சின்ன விதை அந்த முளைப்பு திறன் வந்து அதுக்கு அது வழி விட்டு அது வெளியிலேருந்து அந்த செடி வர்றதுக்கு ஒரு விஷயம் அவ்வளோ லகுவாகவும் எல்லாம் படைச்சிருக்கான். அதுதான் எல்லாம் சொல்கிறான். நம்ம இந்த பூமியை வந்து கடினம் அது மாதிரி நம்ம அந்த பூமியிலேருந்து மண்ணிலேருந்து தான் எல்லாம் நம்மளை படைத்தான். திரும்ப நம்ம அந்த மண்ணில் தான் நம்மளை அடக்கப்படுது. நம்ம என்ன தான் அடக்கப்பட்டு எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அந்த வந்து நம்மளுடைய இது வந்து எவ்வளோ தான் எல்லாம் மக்கி மண்ணாக போனால் கூட ஒரு சின்ன நம்ம முதுகெலும்பில் இருக்கிற ஒரு சின்ன இத்தனைக்கான ஒரு அணு வந்து விதை மாதிரி அது இருக்குமா, அது மட்டும் அழியாதான். திரும்ப நம்ம வந்து எழுப்பப்படும் போது அதன் மூலியமாக தான் அந்த ஜீனுங்கிற அந்த ஒரு சின்ன இதை வச்சு தான் நம்ம முழுமையாக கியாமத்து நாளையில் நம்ம வந்து வருவோம். அப்போ இந்த பூமியில் எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா படைத்து அதிலிருந்து